கேக்குதா மேடம்? கேக்குது மேடம். கண்டினியூ கேக்குது மேடம். இன்றைய கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து லீடர்ஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய கூட்டம் ஒரு சிறப்பான ஒரு கூட்டம். நம்முடைய எமரால் சார் வந்து இன்னைக்கு நமக்கு கோஆர்டினேட் பண்ணி போன வாரமும் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு நம்ம அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல என்ன நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்ல போறாங்க. நம்ம மகா மேடம் அதை பத்தின ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. சோ நம்ம டீம்ல இருக்க நிறைய லீடர்ஸை நம்ம இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்து வர வச்சோம்னா நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்களை அவர்கள் வந்து பெற முடியும். இன்னைக்கு வந்திருக்கிற அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். தேங்க்யூ லீடர்ஸ். ஜெயார்சியம். தேங்க்யூ சோ மச் மேடம். ஸோ இன்னைக்கு நண்பர்களே, உறவுகளே, நம்ம பெண்கள் அனைவரும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் வாய்ஸ்ல சொன்ன மாதிரி நம்ம போன வாரம் நமக்கு தெரியும் எமரால் சார் நமக்கு வந்து எந்த அளவுக்கு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாருன்ட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் அவர் உதவி செய்யறதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த பிசினஸை சொல்லி கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காரு. நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு எப்படி போறோம்ன்றது நம்ம கையில இருக்கு. நிச்சயமா என்னால உறுதியா ஒரு விஷயம் சொல்ல முடியும், அவர் சொல்றதை நம்ம வந்து கண்ணை முடிக்கிட்டு கேட்கலாம். பயப்படவே, குதிக்க சொன்னா கூட பூச்சிடலாம் நிச்சயமா. ஏன்னா அவர் வந்து கீழே அந்த ஒரு பெட் வச்சிருப்பாரு, மலர் படுக்கை வச்சிருப்பாரு. அதனால அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் எனக்கு நிறைய இருக்கு. அவர் சொல்றதை நம்ம கேட்டாலே நம்மளுடைய அடுத்த வெற்றிகள் இலகுவாக இருக்கும். சோ இன்னைக்கு நான் உங்க எல்லார் சார்பாகவும் எமரால் சாரை வரவேற்கிறேன். சார் நன்றி. முதல்ல உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை வந்து எங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் முன்னேற்றம் அடையணும்ன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. வாங்க சார், வருக வருக என்று உங்களை அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன். வெல்கம் சார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி சசிகலா மேடம், நன்றி மகாலட்சுமி மேடம், மற்றும் நம்ம உள்ள இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் வணக்கம். குட் ஆர்சிங், குட் ஈவினிங். உங்க எல்லாரையும் மீண்டும் வந்து இந்த புதன்கிழமையில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க வந்து வார பெண்கள் கூடி நல்லா வந்து கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகூட்டி கும்மியடின்னு சிறப்பா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து சிறப்புமிக்க ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வேணும்னு கேட்டதுனால அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல உங்களுக்கு டவுட் இல்லாமல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது, தெரியாம இருந்தா நீங்க மறுபடியும் திருப்பி கேட்டா நான் வந்து என்னுடைய நோக்கம் என்னன்னா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பிளான் தெரியாம. இப்போ நான் ஒரு ஊருக்கு போகணும்னு வச்சுக்கலாமே, நான் சென்னை போகணும்னா நான் வந்து டிக்கெட்டு வந்து முதல்ல ரிசர்வ் பண்ணணும், அப்புறம் ஜங்ஷனுக்கு போகணும், அப்புறம் அங்கிருந்து எனக்கு எந்த பெட்டி ஒதுக்கி இருக்குதோ அதுல ஏறி நான் சென்னைக்கு வரணும். இதுதான் வந்து திட்டம். இந்த திட்டத்தை நான் வந்து சரியா செயல்படுத்தாம நான் சென்னைக்கு போனா கிடக்குது அப்படின்ட்டு அந்த கரெக்ட் டைமுக்கு நான் வந்து ஜங்ஷன் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வேண்டாம், நான் எந்த பெட்டியில் ஏறதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி சென்னைக்கு வந்து டிராவல் பண்ண, நின்றுட்டு போறதா, உட்காந்து போறதா, ஜென்ரல்ல போறதா, இல்லைன்னா வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல போறதா, ஒண்ணுமே தெரியாம இருந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் பிளான். வந்து ஆர்சிஎம் நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், பொருள் நல்லது எல்லாத்துக்கும் தெரியும், அதே சமயத்துல நிறைய சம்பாதிக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும். நானெல்லாம் வந்து யோசித்து கூட நினைச்சு கூட பார்த்தது கிடையாது என்னுடைய லைஃப்ல. வந்து நான் இவ்வளவு பெரிய ஸ்டேஜே அல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலு நமக்கு அமையும் அப்படிங்கிறது நான் நினைச்சு கூட. ஏன்னா நான் 13 ரூபா 50 காசு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல முத நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய டெய்லி சம்பளம் எவ்வளோன்னா 13 ரூபா 50 காசு. 1985 15/5/1985 நான் கார்பரேஷன் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 13 ரூபா 50 காசு. அந்த நாள்ல நான் இந்த என்னுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ண நாள்ல நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை இப்படியெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு அமையும். ஆனால் இப்படி ஒரு நான் எதிர்பார்க்காத அல்லாவிட்டால் நினைச்சு கனவுல கூட சொப்பனம் கூட காண முடியாத ஒரு லைஃப் ஸ்டைலை இந்த ஆர்சிஎம் பிசினஸ் நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குது. என்ன காரணம்னு கேட்டா, யாருமே சேர்ந்த உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சேர்றது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நமக்கு என்னன்னு தெரியாத ஒரு பிசினஸ் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம புதுசா ஒரு பிசினஸ்குள்ள வந்திருக்கிறோம், என்னன்னு தெரியாது. கத்துக்கணுங்கிற ஆர்வம் இல்லைன்னு சொன்னா எதையுமே கத்துக்க முடியாது. ஏனோ தானோ 8 மணிக்கு வானா 8:15 வருது, 8:10 வருது, 8:20 வருது, அப்படியெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டா நம்ம பாதியில வந்து எதையுமே புரிஞ்சிட முடியாது ஷார்ப்பா. அதாவது ஒரு மீட்டிங்னா அந்த மீட்டிங்ல டைமுக்கு போகணும் முதலாவது. இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுன்னு கேட்டா நீங்க விரும்புவீங்க,
ஆனா வந்து என்ன பண்ண முடியாது, நீங்க எதையுமே கத்துக்க முடியாம போகுது. அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான்ல என்ன அப்படின்னு கேட்டா, முதலாவது நம்முடைய பர்ச்சேஸ், நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் தான் எல்லா இடங்களிலும் முதலாவது பேசப்படக்கூடியது. நான் ஒரு சிலபஸ் மாதிரியே சொல்லி கொடுத்துற முடியும். இன்னைக்கு ஒரு சிலபஸ் மாதிரி, இதை நீங்க சிலபஸ் மாதிரி ஃபாலோ பண்ணாம வந்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகுன்னு கேட்டா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம போகும். அதனால புரியணும்னு சொன்னா நீங்க முதல்ல இந்த ஃப்ரம் த வெரி பிகினிங் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால உங்களுடைய டீம்ல உள்ளவங்க யாராச்சும் இன்னும் வராம இருந்தா இப்ப கூட நீங்க அவங்கள ஜாயின் பண்ண சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டா, உமன் எம்பவர்மெண்ட் டீம்ல நிறைய பேர்த்துக்கு அந்த பிளான் தெரியாம பாக்குறேன் நான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா 1000 பிவிகள் விட்டுருக்காங்க, 500 பிவிகளோட ஸ்லாப் விட்டுருக்காங்க, கமிஷன் விட்டுருக்காங்க. ஆனா அவங்க செய்யல, யாரோ செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு கீழே. பட் அவங்களுக்கு எதை செஞ்சா எவ்வளவு வரும்னு தெரியாதனால விட்டுருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த கூட்டத்துல அப்படி கொஞ்சம் பேர் இருக்கலாம்னு நான் நம்புறேன். அதனால உங்களை எல்லாம் தெளிவுபடுத்திட்டா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துருவீங்க. அதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். முதலாவது இந்த அவசியம் பிசினஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்முடைய கமிஷன் ஸ்லாப், கமிஷன் வந்து ஸ்லாப்ல தான் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸ்லாப்ல எடுத்த உடனே வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஸ்லாப் இல்லாம கொடுக்கறது இல்லை. ஸ்லாப்னு சொன்னா ஒரு அளவுகோல் என்ன ஸ்லாப்னு கேட்டா 5000 வரைக்கும், 5000 பிவி வரைக்குமே 2% ஸ்லாப். 5000 பிவி வரைக்கும் என்னது 2%. இது ஒரு ஸ்லாப். 5000க்கு மேல 10,000 தொடும்போது 4.5% ஸ்லாப். இதுக்கு பேர் ஸ்லாப். 10,000க்கு மேல 20,000 பிவி, இது வந்து பிவி நான் சொல்றது பிவி, இது வந்து பர்சன்டேஜ். 20,000 தொடும்போது 7%, இது ஸ்லாப். ஸ்லாப்னா படின்னு வச்சுக்கலாமா? 1, 2, 3, 3வது படி, 4வது படி 40,000 பிவி, இது 4வது ஸ்லாப். இதுக்கு எவ்வளவுன்னு கேட்டா 9.5%. இதை தயவு செய்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியா என்ன செய்ய முடியும், மற்ற விஷயங்களை புரிய முடியும். எத்தனை மிஞ்சி போன ஒரு 10 ஸ்டெப் தான் வரும். 70,000 பிவி, அடுத்த ஸ்லாப் 70, 40ல இருந்து 70 எவ்வளவுன்னு கேட்டா 12%. 70க்கு அப்புறம் 1,15,000, இது ஒரு ஸ்லாப். இதுக்கு வந்து 14.5%. அடுத்தது 1,70,000, இது ஒரு ஸ்லாப். இதுக்கு வந்து 17%. ஒவ்வொன்று 2.5 கொடுக்கும், 14, 15, 17% அப்படி. அடுத்தது 2,60,000 பிவி, இதுக்கு வந்து 19%. அடுத்தது 3.5 லட்சம் பிவி, இதுக்கு வந்து 22%. இப்போ இந்த ஸ்லாப் எதுக்காக அப்படின்னு கேட்டா, நீங்க பண்ணக்கூடிய பர்ச்சேஸ், நீங்க 5000க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஸ்லாப் வந்து 2%. 5000க்குள்ள 5000 தொட்டு இருந்தீங்கன்னா, 5000க்குள்ள இருந்தீங்கன்னா 2% தான். 5000க்கு மேல 10,000 தொட வரைக்குமே 2% தான். 10,000 தொட்டா மட்டும்தான் 4%. அப்போ இந்த 2% எது வரைக்கும் வருது? 9,999 வரைக்குமே கூட அது வந்துடும். அப்போ இந்த 2% கமிஷன் 5000க்கு கீழே இருந்தா யாருங்க அந்த குழந்தை கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா குழந்தைய விட்டு எட்டா வாங்க. நீங்க உள்ள வந்துட்டு நீங்க கவனிக்காம இருந்தா வேஸ்ட். இப்போ நான் இது எதற்காக சொன்னேன், இந்த ஸ்லாப், இந்த 2% உங்களுடைய பர்ச்சேஸ், நீங்க செல்ஃப்ல பண்ணக்கூடிய பர்ச்சேஸ்க்காக கம்பெனி கொடுக்குற ஸ்லாப். ஸ்லாப்பை முதல்ல மனப்பாடம் பண்ணி, இந்த ஸ்லாப் இல்லாம நீங்க எதுவுமே வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ 10,000 தொட வரைக்கும், 10,000 தொட்டுட்டாதான் 4, 10,000 தொட வரைக்கும் 2% தான். அப்ப இந்த ஸ்லாப்ல 5000க்கு கீழே எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டா, மினிமம் 100 பிவில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனா ஸ்லாபை தொடுறதுக்கு 5000 தொட்டாதான் ஸ்லாப் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுக்கு மேல இருக்கிறதுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல இருக்கிறத வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சில கொண்டுட்டு வந்துட்டாங்க. என்ன சார் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டா, செல்ஃப் பர்ச்சேஸ் கன்சிஸ்டன்சி. 1499 பிவி வரைக்கும் நீங்க வந்து தொடர்ந்து, அதாவது 100ல இருந்து 1499 வரைக்கும் நீங்க வந்து ஜிக்ஜாக்கா 6 மாசம் பர்ச்சேஸ் பண்றீங்க. 1 மாசம் 500, 2வது மாசம் 1000, 3வது மாசம் 2000, அப்படி ஜிக்ஜாக்கா நீங்க பண்ணிட்டு வர்றீங்க. அப்படி பண்ணும்போது 6 மாசத்தினுடைய கூட்டுத்தொகை
அதை 12%, 6 மாசத்துடைய கூட்டுத்தொகைக்கு 12 பெருக்கி 12% கமிஷன் எவ்வளோ, அது 6வது மாசத்துல ஃப்ரீ ப்ராடக்ட் போட்டுறாங்க. இது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட். இப்போ இந்த 5000க்குள்ள மறுபடியும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த 6 மாசத்துக்கு 1500 இது மாதிரி 6 மாசம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணா 1500 பிவிக்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் 12%, இதுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் 1500க்கு 1500 அப்படியே கொடுத்துறாங்க. அப்போ இந்த 1500 ஸ்லாப் எப்படி இந்த 1500னுடைய இந்த கன்சிஸ்டன்சி, இதுதான் ஸ்லாப், இது கன்சிஸ்டன்சி. இந்த 1500 கன்சிஸ்டன்சிங்கிறது எப்படி சார் தொடங்குதுன்னு கேட்டா, நீங்க 1500 மினிமம் பண்ணணும், அவ்வளவுதான். 1500 பண்ணலாம், 2000 பண்ணலாம், 4000 கூட பண்ணலாம். மினிமம் எது வந்து உங்க இந்த 1500க்கு குறைவில்லாம எது இருக்குதோ அதை எடுத்துக்குவாங்க. 6 மாசத்துல நீங்க மினிமம் எது பண்ணிக்கிறீங்க, ஒரு மாசம் வந்து 4 பண்ணிட்டீங்க, 3 பண்ணிட்டீங்க, 2 பண்ணிட்டீங்க, 1500 பண்ணிக்கலாம். இந்த 1500 தான் உங்க கன்சிஸ்டன்சி. உங்க கன்சிஸ்டன்சி பிளானுக்கு எதை எடுத்துக்குவாங்க, 1500 எடுத்துக்குவாங்க. இது ஒரு கன்சிஸ்டன்சில 2வது ஸ்டெப். இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. இதுல டவுட் இருந்தா நீங்க இப்போ கேட்டுக்கலாம். 3வது என்னன்னு கேட்டா 2500 கன்சிஸ்டன்சி. இது ஆரம்பிக்கிறது 2500ல ஆரம்பிக்கலாம், 700ல ஆரம்பிக்கலாம், 4000 கூட ஆரம்பிக்கலாம். 6 மாசம் பண்றீங்க. 6 மாசத்துல இந்த 2500க்கு குறைவில்லாம இருந்தா 2500 எடுத்துப்பாங்க. இல்ல சார் நான் 6 மாசம் பண்ணேன், 1 மாசம் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், 2000 தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆயிடும், அந்த 2000 தான் மினிமம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா 1500க்கு வந்துடும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 1 மாசம் நான் 2500 பண்ணிட்டேன் சார், ஆனா நான் இதுக்குள்ள இருக்க விரும்புறேன். இந்த 2000 எது, 1 மாசம் 2000 பண்ணிட்டேன், இன்னொரு மாசம் 3 மாசம் வந்து நான் 2500 பண்ணிக்கிறேன், 4வது மாசத்துக்கு நான் 2000 தான் பண்ணியிருக்கேன் சார், ஆனா என்னுடைய கன்சிஸ்டன்சி 2500 போயிடுச்சா சார்னா நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இந்த 4வது மாசத்துக்கு அப்புறம் 5வது மாசம் நீங்க என்ன செய்யணும், 2500ங்கிறத ஒரு 5000 அடிச்சிடணும். இந்த 5000 அடிச்சிட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சிக்கு நீங்க வந்துடுவீங்க. இந்த கன்சிஸ்டன்சி 4வது மாசம் அடிக்கும் போது நீங்க என்ன அடிக்கணும், 5000 அடிக்கணும். அப்போ நீங்க அதாவது இதனுடைய டபுள் அடிச்சா நீங்க வந்துடலாம். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த 1500 விட்டுட்டீங்கன்னா கூட எந்த மாசம் விட்டீங்களா அடுத்த மாசம் 3000 அடிச்சு கன்சிஸ்டன்சி கூட வந்துடலாம். இது 1 2 3 ஸ்டெப் 3. 5000க்குள்ள ஸ்டெப் 4 ஒரு ஸ்லாப் இருக்கு, சாரி ஸ்டெப் 4 ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது என்னன்னு கேட்டா, 5000 நீங்க முதல் மாசம் 5000 பண்ணிருக்கலாம், 6000 பண்ணிருக்கலாம். மினிமம் 6 மாசம் பண்ணினதுல மினிமம் எவ்வளவு 5000க்குள்ள இருக்கிறீங்களா அது பாக்குறாங்க. அப்ப 5000க்குள்ள இருந்தா 5000க்கான ஃப்ரீ ப்ராடக்ட், 2500க்குள்ள இருந்தா 2500க்கான ஃப்ரீ ப்ராடக்ட், 1500க்குள்ள இருந்தா 1500க்கான ஃப்ரீ ப்ராடக்ட். சார் இப்போ ஒரு மாசம் நான் 5000 பண்ணேன், ஒரு மாசம் 6000 பண்ணிட்டேன், ஒரு மாசம் 7000 பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணினாலும் 5000 உங்களுக்கு ஸ்லாப் விழுந்துடும். இந்த 6000ங்கிறது 5000ங்கிறது வந்து உங்களுக்கு இது கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதே சமயத்துல கமிஷன் வந்து உங்களுக்கு இந்த 5000க்கும் அப்படியே கமிஷன் வந்து கணக்கெடுத்துருவாங்க. கமிஷன் அப்படியே போட்டுருவாங்க. கமிஷனும் போட்டு கன்சிஸ்டன்சிலும் ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. டபுள் பெனிஃபிட் இருக்கு. அப்ப 6000 பண்ணா 6000த்துக்கு கமிஷனும் போடுறான், கன்சிஸ்டன்சிக்கான இதுலயும் உங்களை எடுத்துக்கிறாங்க. கன்சிஸ்டன்சிங்கிறது கம்பெனி கொடுக்குற ஃப்ரீ ஆப்ஷன். இது வந்து வித்தின் 5000க்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான். இந்த இப்போ 5000க்கு மேல கன்சிஸ்டன்சி இருக்கானா இல்ல, 5000 வரைக்கும் தான் கன்சிஸ்டன்சி பிளான். இதுக்கு மேல கன்சிஸ்டன்சி பிளான் இல்ல. அதுக்கு மேல கேஷ் ஆஃபர்னு வந்துருக்கு, கேஷ்பேக் ஆஃபர். அதை நீங்க வந்து என்ன செய்யணும், கேஷ்பேக் ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த எத்தனை பேர் இந்த கூட்டத்துல 5000க்கு மேல பண்றீங்க எனக்கு கை நான் சொல்லித்தரேன். கேஷ்பேக் யாராச்சும் இருக்கீங்களா? 5000க்கு மேல யாரு எவ்வளவு பண்றீங்க முனிஷா மேடம்? முனிஷா மேடம் எவ்வளவு பண்றீங்க? மாசம் 10,000 பே பண்ணணும் சார். சரி, எவ்வளவு வாங்குனீங்க போன மாசம்? 3000 சார். 3000 பிளஸ் ப்ராடக்ட் எவ்வளவு சொல்லுங்க எல்லாத்துக்கும். ப்ராடக்ட் RCM 5000, நியூட்ரி சார்ஜ் 5000, சீசோல் 5000 வாங்கினேன் சார். கலந்து பண்ணிக்கிறீங்க 10,000 இல்லையா? எல்லாமே 2500 2500 2500 அப்படி பண்ணி RCM அவர் 2500 பண்ணிக்கிறீங்க இல்லையா? கீசோல் 2500, நியூட்ரி சார்ஜ் 5000 பிவி, RCM 5000 பிவி. சபாஸ். 10,000 தான் சொன்னீங்க, 12,000 சொல்றீங்க. நான் வந்து மேக்ஸிமம் 15 17 பண்ணுவோம் சார்.
வெரி குட் வெரி குட். இப்போ அவங்க அதாவது கன்சிஸ்டன்சில 10,000 வந்துட்டாங்க. பட் அவங்க பண்றது 10,000 மேலே கூட பண்றாங்க. அப்ப கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது கலந்து பண்ணிக்கிறாங்க. கீசோல ஆஃபர் விட்டுருக்குறாங்க 2,500 தொடர்ந்து 6 மாசம் கீசோல்லையும் பண்ணியிருந்தா அதுக்கு டபுள் கிடைக்கும். இப்போ 10,000 பிவியை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? ஆர்சிஎம்ல 2,500, அப்புறம் நியூட்ரி சார்ஜில் ஒரு 5 பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் கீசோல்ல ஒரு 2,500 பண்ணியிருக்காங்க. இதுக்கு கேஷ்பேக் வந்து 3,000 கொடுத்துட்றாங்க. ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் இது ரூபா வந்து 3,000 அவங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் ஃப்ரீ ப்ராடக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூட்ரி சார்ஜில் உங்களுக்கு வந்து 5,000 ரூபாய்க்கான பொருளும், ஆர்சிஎம்ல இந்த 2,500க்கான பொருளும், கீஷோல 5,000க்கான பொருளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துருக்கு. இதுதான் வந்து 10,000 கன்சிஸ்டன்சி. போன இல்லையம்மா நீங்களும் 10,000மா? எத்தனை பேர் 10,000 நிறைய பண்ணுவீங்களா இருக்கு? அட சாமி, நீங்க எவ்வளவு போன இல்லையம்மா? அம்மா சொல்லுங்க. சார் வணக்கம் சார். 10,000 வெரி குட். மகேஸ்வரி 10,000, கிருஷ்ணவேணி மேடம் 10,000, நான் 25,000 பிவி சார். 25 சபாஸ் 25,000 பண்ணிக்கிறாங்க கிருஷ்ணவேணி மேடம். ஆமா 12,500 கேஷ்பேக். உங்களுக்கு கேஷ்பேக் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க எல்லாரும். 12,500 கேஷ்பேக் சார். 10,000 ரூபாய் நியூட்ரி சார்ஜ் 5,000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீ. அதுக்கு அடுத்து வந்து ஆர்சிஎம் பொருட்கள் 5,000 ஃப்ரீ. 5,000 10,000 அதாவது 25,000க்கே பண்ணாலும் ப்ராடக்ட் வந்து 10,000க்கு கிடைக்கும். 12,500 உங்களுக்கு கேஷ்பேக் கிடைச்சு. ஆமா இப்ப இடையில ஒரு 2 மாசம் கழிச்சுல இருந்து 10,000 பிவி நியூட்ரி சார்ஜா மாத்திட்டேன். அதனால இப்ப தொடர்ச்சியா 10,000 நியூட்ரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி நைஸ் வெரி நைஸ். அப்ப அடுத்த முறை வாங்கும்போது 10,000 + 10,000 வாங்குவீங்க. வெரி நைஸ். அப்ப இதுதான் வந்து அவங்க இது நியூட்ரி சார்ஜ் 5,000 இதுல 5 வாங்கியிருக்கீங்க. இது 12,500 ரைட்டா? தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா? ஆமா இது வந்து 25,000 பண்றவங்களுக்கு. கற்பகம் மேடம் எவ்வளவு பண்றீங்க? கற்பகம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம். 10,000 பிவி பண்றேன் சார் மந்த்லி. அப்ப உங்களுக்கு 5,000 ப்ராடக்ட் ஆர்சிஎம் பிளஸ் நியூட்ரி சார்ஜ் 5,000 பணம் 3,000 வந்துச்சா? கேஷா இல்ல இன்னும் வாங்கல, இனிமேதான் வாங்கணும். கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க 5,000. இல்ல வாங்கல. இந்த ட்ரிப் வாங்கல. லாஸ்ட் ஜனவரி டு ஜூன் வாங்கிட்டேன். ஜனவரில இருந்து ஜூன் வரலும் உள்ளது 5,000 ஆர்சிஎம், 5,500 ஆர்சிஎம், 4,000க்கு நியூட்ரி சார்ஜ் வாங்கிட்டேன். சபாஸ். இது வந்து செகண்ட் டைம் இந்த மேல இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு ஜூலைல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னும் வாங்கல நான். வெரி நைஸ். அப்போ 10,000க்கு மேல போனா கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. ஆனா வந்து 5,000க்குள்ள இருக்கிறவங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் கிடையாது. இதான் பிளான். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இது வந்து 5,000 நான் சொல்றது இந்த 2%. இதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ஸ்லாப் நீங்க என்னங்கிறது நான் சொல்லித்தரேன். ஸ்லாப்னா என்ன? நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்குன்னா இந்த ஸ்லாபுக்கும் பின்னுக்கும் குழப்பம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இப்ப இதுல ஏதாச்சும் கன்சிஸ்டன்சில ஏதாச்சும் நீங்களாம் கையை கீழே போட்டலாமே. கன்சிஸ்டன்சில டவுட் இருந்தா கேளுக்குன்னு சொல்றேன். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு டவுட்டா கற்பமா? ஆமா, உங்களுக்கு கன்சிஸ்டன்சி டவுட் இருக்கா கற்பா மேடம்? சார் டவுட் இல்ல சார். அப்ப நீங்க இந்த கை கீழே போடலாமே. உங்களுக்கு கை வலிக்காதா? கை வலிக்காதா? சரி, மகிழ்ச்சி. சரி, இப்ப யாருக்கும் டவுட் இல்லை. இப்போ இதுதான் கன்சிஸ்டன்சில என்னன்னு கேட்டா, நீங்க வந்து மினிமம் 2,500 பண்ணிருக்கிறீங்க. 3,000 ஒரு மாசம், 4,000 ஒரு மாசம் கூட பண்ணிருக்கலாம். அது கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பட் அது பண்ணக்கூடிய பிவிக்கு கமிஷன் விழுந்துடும். கன்சிஸ்டன்சிக்கான ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கிடைச்சிடும். சார் நான் ஒரு மாசம் திடீர்னு 2,000 தான் பண்ணிட்டுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த மாசம் 5,000 பண்ணி 2,500 + 5,000 பண்ணி நீங்க கன்சிஸ்டன்சிக்குள்ள நின்றுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்க யாருக்காச்சும் தெரியாம இருந்தா, இப்போ முந்தின நாள் வந்து ஒரு ஆள் வந்தார். சார் நான் கன்சிஸ்டன்சியை போன மாசம் விட்டுட்டேன், இப்போ நான் சொல்லி கொடுத்தா 5,000 பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து பில் அடிக்காம விட்டார் சென்னையில. என்னன்னு கேட்டா அவங்க 2,500 பிவி வாங்கிட்டாங்க. ஆனா அவர் பில் அடிக்கிறதுக்கு பில்லு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
அப்ப அவங்களுக்கு சொல்லியிருக்கு 5000 பிவி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். சரியா? அப்புறம் இனி ஸ்லாபுக்கும் பின்னுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு வரலாம். இப்ப இந்த 2% வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு கன்சிஸ்டன்சி. இந்த 2% காரணம் மினிமம் வந்து நீங்க பண்ணக்கூடிய 100ல இருந்து 1499 வரைக்கும் பண்ணக்கூடியதுக்கு 6 மாசம் கால்குலேட் பண்ணி 12%, 6 மாசத்தினுடைய மொத்தத்துக்கு 12% கமிஷன் போடுறாங்க. அது இல்லாம கன்சிஸ்டன்சி என்னது 1500, 2500, 5000, அதுக்கு மேல இது 10,000, 10,000, 25,000, 50,000 அவ்வளவுதான் கன்சிஸ்டன்சி. 3 ஸ்லாப். இது 3 கேஷ்பேக் ஆஃபர்ல வரும். அது வந்து என்னது, இது வந்து உங்களுக்கு என்னது கேஷ்பேக் இல்லாத உங்களுக்கு வந்து ஆஃபர், இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் ஆஃபர். இதுல தெளிவாய்க்குங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்லாபுக்கு வர்றேன். இப்ப 10,000 பிவி வந்துட்டீங்கன்னு சொன்னா இப்படி வர்றீங்கன்னு வச்சுங்களேன். நல்லா தெரியுதா? யாருக்கும் தெரியலையா? தெரியல, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி தெரியுதா? கொஞ்சம் மேல வைக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம். அப்படி கேமரானே இருக்கும். இப்ப தெரியுதா? இது ஏ, இது பி, இப்ப இது யூ. நீங்க வந்து ஒரு 1500 பிவி பண்ணிட்டு இருக்கிறதா வச்சுக்கலாங்க, மினிமம் சொல்றேன் நான். இப்போ ஏங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஏங்கிற சைட்ல ஒரு 5000 பிவி பண்ணிருக்காரு. அவர் 5000னா என்னது டைமண்ட் கிளப் பண்ணிக்கிறார். பிங்கிறவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் ஒரு 5000 பிவி டைமண்ட் கிளப் பண்ணிருக்கிறாரு. இப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா, இதுக்கு பேரு 5, 5, 10. நீங்க செல்ஃப்ல ஒரு 1500 பண்ணிக்கிறீங்க. உங்க டோட்டல் பிவி எவ்வளவு காட்டுன்னு சொன்னா 11,500 காமிக்கும். இதுல இதுக்கு இந்த 1500க்கு என்னது ஸ்லாப் என்னது 1500க்கான ஸ்லாப். இந்த 1500க்கு எவ்வளவு கிடைக்கும்? நீங்க என்ன ஸ்லாப்ல இருக்கிறீங்க? 10,000 ஸ்லாப்ல இருக்கிறீங்க. 4.5% கமிஷன். 1500க்கு ஒரு 4.5% கமிஷன் வந்துடும். கன்சிஸ்டன்சிக்கும் எடுத்துப்பாங்க. 1500க்கு 4.5%ங்கிறது 5 4 60, 5 7 எவ்வளவு, ஒரு 67 50, அந்த மாதிரி 68 ரூபா கொடுக்குது. இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா 5000, இந்த பக்கம் 5000 பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த 5000க்கு என்ன ஸ்லாப்? 2%. இந்த 5000க்கு 2%. இது வந்து இவங்களுக்கு போயிடும். இப்ப நம்ம எவ்வளவு இருக்கு? 4.5 இருக்கிறோம். இப்ப இவங்க பண்ண 5000க்கு நமக்கு 2.5% வரும். எவ்வளவு? 5 1/4, 125. இந்த பக்கம் வரும் 125. நம்ம ஒண்ணுமே பண்ணாம ஒரு 250 ரூபா நமக்கு கிடைக்கும். இதுதான் சின்ன லெவல்ல. இதே வந்து நீங்க 40,000க்கு இதே தான். 40,000, 20,000 எல்லாத்துக்கும் இதே தான். ஒண்ணு யானைக்காரன்னா குதிரை குரம் தானே. சரி, இப்ப 70க்கு நான் வர்றேன். 70க்கு வரும்போது என்ன டிஃபரெண்ட்னு கேட்டா, 70,000 ஸ்லாப்புக்கு வருதானா, இது யூ. நான் அழிச்சிடறேன், அதே மேலேயே எழுதி. இது யூ, இது ஏ, இது பி. இப்ப ஏ சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 40,000 45,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பி சைட்ல ஒரு 20 போயிருக்கு. நீங்க எவ்வளவு பண்ணிக்கிறீங்க? யூ வந்து நான் பி மாதிரி ஓட்டுறீங்க. நீங்க எவ்வளவு பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு 5000 பி பண்ணிக்கிறீங்க, டைமண்ட் கிளப் பண்ணிக்கிறீங்க. இப்ப எவ்வளவு? 45, 20, 65, ஒரு 5, 70. இது ஸ்லாபை தொட்டுட்டீங்க நீங்க. இந்த பிங்கிறது, இந்த யூங்கிறது வந்து பியோட சேர்ந்து. யூ எங்க சேரும்? யாராவது சொல்லுங்க. எல்லாம் வாய் மூடு. எங்க சேரும்? பியும் நம்மளுடைய பர்சனலும் சேர்ந்துக்கும் ஒன்னா சேர்ந்து. சபாஸ். இதுதான் வந்து நீங்க கத்துக்க வேண்டியது. நமக்கு வந்து பி சைட்ல 20 தான் இருக்குது, ஏ சைட்ல 45 இருக்குது. அதனால வந்து செல்ஃபுல் 5 பண்ணா 70,000. இந்த 70ங்கிறது இப்ப இந்த இடத்துல இது வந்து ஸ்லாப். இதுக்கு பேரு ஸ்லாப். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு வித்தியாசம் காமிக்கிறேன். பின்னுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பின்னுங்கிறது இந்த பக்கம் மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 20,000 இருந்தாலே பின்னுதான். சரியா? இந்த பக்கம் 45 இருந்தாலும் இது வந்து பின்னும் கூட. இது வந்து பின்னுக்கு எலிஜிபிள் ஆகும். எது? ஓப்பனர் பின்னுக்கு இது எலிஜிபிள் ஆகும். இது ஸ்லாப் கமிஷனும் வரும், இதுல ஓப்பனர் பின்னும் எலிஜிபிள் ஆகும். என்ன காரணம்னு கேட்டா, இந்த பக்கம் 50 தான் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. என்ன போட்டிருப்பாங்க உங்களுக்கு? ஒரு பக்கம் 50,
ஒரு பக்கம் 20 இருந்தாதான் ஓப்பனர்னு போட்டிருப்பாங்களா? இது இருந்தாதான் அர்த்தம் இல்ல. மினிமம் எவ்வளவு இருக்கணும்? பி சைடுல 20 இருக்கணும்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த பக்கம் 20க்கு பதிலா 45 இருக்குது, இங்க 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எவ்வளவு ஆச்சு? 45 15 எவ்வளவு? ஹலோ, 60 சார். யார் வேணாலும் அன்மியூட் பண்ணி பேசலாம், மறுபடியும் மூட் ஆகிக்கும். 45 15 எவ்வளவு? 60,000. 60,000. இப்ப 60க்கு வந்துட்டீங்க. நீங்க இப்ப வந்து பின்னுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒன்னா இதை 20 பண்ணணும். எதை? இதை 20 பண்ணலாம். இல்லைன்னா இதை 10 பண்ணா பின்னு. இதை 20 பண்ணி அல்லது 20 பண்ண முடியல, செல்ஃபில் 10 பண்ணாலும் பின்னு தான். சரி, இப்ப பின்னுக்கு நான் வர முடியல சார், இங்க 5 தான் இருக்குது, ஆனா வந்து இங்க 15 வந்துருச்சு. நான் வந்து பின்னுக்கு வர முடியல. என்னாச்சு? 15 தான் இருக்குது, இங்க ஒரு 5 இருக்குது, இது 20 பின்னு தான். இதே வந்து இங்க ஒரு 15 இருக்குது, இங்க 5 இல்ல, இங்க ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப எவ்வளவு? 65 இருக்குது, 5 வச்சுக்கோங்க, 65 இருக்குது. இப்ப இது பின்னுக்கு இல்ல, ஸ்லாபுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க இங்கிருந்து இதை வந்து என்ன செய்யலாம்? இதை 5000 பண்ணாலும் இதை 5000 பண்ணாலும் நீங்க பின்னுக்கு வந்துடலாம். அதே சமயத்துல நீங்க இதை 5000 பண்ணாலும் 45 பதில இதை 50 பண்ணாலும் நீங்க பின்னுக்கு வந்துடலாம். 50,000 பண்ணாலும் இதுல வந்து 5000 கூட்டினாலும் வரலாம், இதுல ஒரு 5000 கூட்டினாலும் வரலாம். 45 55 ஒண்ணா 45 ஓட்டுறேன், 45 நீங்க 50 பிளஸ் 5 ஓட்டா கூட நீங்க என்ன செய்யலாம்? இப்ப பின்னுக்கு வந்துடலாம். ஆனா இதே இப்படி வந்துருச்சு, இங்க ஒரு 10,000 இருக்குது, இங்க ஒரு 5000 இருக்குது, இங்க ஒரு 40,000 இருக்குது. இது எவ்வளவு? 40 10 50 55 இருக்குது. இப்ப இந்த மாதிரி சூழல்ல நீங்க பின்னுக்கு வரணும்னு என்ன செய்யணும்? மினிமம் பி சைடு U1B வந்து 20 வரும். இங்க 5 பண்ணி இங்க என்ன செய்யலாம்? 10 பண்ணா பின்னு. சார் இங்க வந்து நான் 20 பண்ணிட்டேன் சார், மொத்தமாவே இங்க ஒரு 20 கூட்டிட்டேன். எவ்வளவு? இங்க ஒரு 15,000 கூட்டிட்டுன்னு வைங்களேன், இன்னொரு ஏ சைடுல 5,000 வந்துச்சு. இப்ப எவ்வளவு ஆச்சு? 40 15 55, செல்ஃப்ல ஒரு 5 60, இங்க ஒரு 10 70. இது மாதிரி இருந்தா இதுக்கு பேர் ஸ்லாப். இதுக்கு பேரு ஸ்லாப். ஸ்லாப்ல இருக்கிறீங்க. என்ன ஸ்லாப்? 70 ஸ்லாப்ல இருக்கிறீங்க. இந்த 12% நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இவங்களுக்கு எவ்வளவு வரும்? 40 9 போயிடும். இவங்களுக்கு எவ்வளவு வரும்? 10க்கு இவங்களுக்கு 4.5 போயிடும். அப்ப 4.5க்கு 12க்கு வித்தியாசம் எவ்வளவு? போட வசதி பிடிங்க சார். இந்த 10க்கு 4.5 போயிடும். இந்த 55க்கு வந்து எவ்வளவு போயிடும்? 55க்கு 9.5 போயிடும். 9 9.5. 9 நல்லா தெளிவா தெரியுதா? 9.5 9 போயிடும். உங்களுக்கு 12% இருக்கிறீங்க, 12% நீங்க இருக்கிறீங்க. 5000 ஓடுற 12% இருக்கிறீங்க. 9 12 எவ்வளவு? இங்கிருந்து 2.5% வரும் 55,000க்கு. இந்த 10,000த்துல எவ்வளவு வரும்னா 12க்கு 4க்கு எவ்வளவு? 7.5 வருமா? 7.5 8 9 10 12 நம்ம 7.5 வரும். 10க்கு 7 எவ்வளவு? 750. இது 55க்கு எவ்வளவு வரும்னு கேட்டா 2.5% வரும். உங்க செல்ஃப் 5000க்கு அப்படியே 12%. இதுக்கு பேரு ஸ்லாப். இந்த ஸ்லாபை தொடாம விட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதுல வந்து 50 மட்டும் தான். 10,000 நீங்க கூட்டிட்டீங்க, இங்க ஒரு 10,000, 50 10 60, இங்க ஒரு 5000 65. இதை இப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் கிடையாது. ஸ்லாப்ல இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஏங்கிறவரும் 40 ஸ்லாப்ல இருக்கிறாரு, பிங்கிறவரும் வெறும் 10ல இருக்கிறாரு. ஆனா நீங்க 5ல இருக்கிறீங்க. எவ்வளவு ஆச்சு? 50 10 60 கொஞ்சம் 65 தான் வருது. ஸ்லாபுக்கு வரணும்னா எவ்வளவு வரணும்? 70க்கு வரணும். பின்னுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? இங்க 50 வந்துருச்சு, இங்க ஒரு 5 கூட்டினா பின்னு. இல்ல சார் 5 கூட்டல, நான் இங்கேயோ கூட 5 கூட்டுறேன்னா ஸ்லாபு. இந்த பக்கம் இன்னொரு 5 கூட்டினா ஸ்லாபு, இங்கேயோ 5 கூட்டினா பின்னு. புரிஞ்சுட்டீங்களா? ஸ்லாபுங்கிறது என்னவாது? மொத்தமா கூட்டினா, அதாவது A B 2 U இது 3 கூட்டினா 70 வந்தா அது வந்து ஸ்லாபு. மினிமம் பி சைட்ல மட்டும் 20 இருந்தா அது பின்னு. ஏ சைட்ல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஏ சைட்ல எவ்வளவு வேணாலும் இருக்காது. கூட்டத்தொகை 70 வரணும். மினிமம் பி சைட்ல 20 இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? சார் பி சைட்ல 25 இருந்தா கிடையாதா? வரலாம். இங்க 50 இருந்து இங்க 25 இருந்தாலும் பின்னுதான். எது? ஓப்பனர் தான். 30 தொட்ட வரைக்கும் 30 தொட்டு இங்க நீங்க கீழே வந்து எச் பண்ணா 30 வரும்போது என்ன ஆகுது? பின்னு மாறும். எது? இப்ப நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க, 1 11 சொல்றேன். இப்ப 70 தெளிவாயிட்டீங்களா? பின்னு ஸ்லாப் தெளிவாயிடுச்சா? இருக்கா குழப்பம் இருக்கா? 70 பின்னது ஸ்லாப் எதுன்னு சொல்ல முடியுமா? யாராச்சும் சொல்லுவீங்களா?
ஹலோ, நீங்கள் தான் ஸ்பீக்கிங், வேற யாரும் ஸ்பீக்கிங் இல்ல. யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். எல்லாம் சமையல் அறையில இருந்துக்கிட்டு சமைக்கிற சத்தம் கேட்கு. இல்ல சார், கேக்குது சார், நல்லா புரியுது சார். கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த 1 2 3 குணசுதா மேடம், மகேஸ்வரி மேடம், சார் மேடம், மகாலட்சுமி மேடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்புறம் இன்னொன்னு யாரோ இருக்காங்களே, ஒருத்தர் வந்து இது ஜெய் சாய்ராம் வந்து வீடியோவே ஆன் பண்ணல, கலைச்சலும் வீடியோ ஆன் பண்ணல. அப்ப இது என்ன இது பாத்தீங்கன்னா புவனவல்லி பரவாயில்ல ஆன் பண்ணிக்கிறாங்க, சங்கீதா ஜெய் பரவாயில்ல ஆன் பண்ணிக்கிறாங்க. இப்ப இதுல பின்னு எது 70ல பின்னுங்கிறது எப்படி வரணும், இல்ல ஸ்லாபுங்கிறது எப்படி பண்ணணும், அது ரெண்டுமே எனக்கு சொல்ல முடியுமா? யாராச்சும் சொன்னா நான் போடுறேன். ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, நீங்க எவ்வளவு? சார் நான் சொல்லட்டுங்களாங்க சார்? யார் சொல்றது? மஞ்சுளாங்க சார். மஞ்சுளா மேடம் நீங்க சொல்லலாம். சொல்றேங்க சார். அதாவது எப்படின்னா நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணி சொல்லணும், அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். உங்களை எல்லாரும் பார்த்து நீங்க 2 கண்ணுல தானே பாக்குறீங்க. வீடியோ ஆன் பண்ணதுங்க. ஆமா, நீங்க எத்தனை கண்ணுல பாக்குறீங்க மேடம்? 2 கண்ணுல தாங்க சார் பாக்குறேன். ஆனா நாங்க இத்தனை கண்ணும் சேர்ந்து பாக்குறோமே, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 70 66 கண்ணுல பாக்குறோங்களா? இருங்க சார், ஒரே நிமிஷங்க சார். சார் வீடியோ தெரியுதுங்களாங்க சார்? எனக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருங்க, உங்களை வந்து இது மஞ்சுளா சண்முகம் ஸ்பாட்லைட் போட்டு இப்ப தெரியும் மேடம் எல்லாத்துக்கும். சொல்லுங்க, பேசுங்க மேடம், சொல்லுங்க மஞ்சுளா மேடம். சார் டோட்டல் வந்து 70. அதாவது என்னன்னா ஏ சைடு 45 அல்லது பி சைடு வந்து ஒரு 20, மேல 5 இருந்தா எப்படின்னா இது வந்து நம்மளுக்கு, அதாவது நாங்க வந்து ஒரு 5000 PV பண்ணியிருந்தோம்னா அது வந்து பின்னு சார். நான் எழுதுறேன், நீங்க சொல்லுங்க. மஞ்சுளம்மா சரிங்க சார், ஓகே சொல்லுங்க. இது வந்து இது யூ, இது ஏ, இது பி. நான் எழுதுறது தெரியுறதா? தெரியல சார், நீங்க எழுதுறது எனக்கு தெரியலங்க சார். கொஞ்சம் மேல தூக்கி காட்டுங்க சார். சார் தெரியலங்க சார். இருங்க, நான் இப்போ இது தெரியலையா? இன்னும் தூக்கணும். அப்படியா? தெரியுதா? தெரியுதா சார்? தெரியலங்க சார். இந்த நாட்டாம சொன்ன தெரியலையா, இல்ல வந்து என்ன தெரியலன்னு எனக்கு புரியலையே. இப்ப தெரியுதா? இல்ல ஸ்பாட்லைட் மஞ்சுளா மேடம் ஆனதுனால தெரியல சார். இப்ப நீங்க பேசுங்க. ஓ, அவங்க ஸ்பாட்லைட்ல இருக்காங்களா? நான் கட் பண்ணிட்டேன், உங்களை போட்டேன் சார். நீங்க போடுங்க. நீங்க கொஞ்சம் போர்டு கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க சார். இப்படியா? இது ஏ, இது யூ, இது ஏ, இது பி. சொல்லுங்க மஞ்சுளா மேடம். ரைட்டா? சரிங்க சார், சரிங்க சார். மேல யூ வந்து ஒரு 5000 PVங்க சார். போடுறேன். 5000 போட்டேன். ஏ வந்து ஒரு 50ங்க சார். 50 போட்டேன். சரிங்க சார். இதுல வந்து ஒரு இல்ல ஏ வந்து ஒரு 55 போட்டுக்குங்க சார். 55 55 60. சரி. இது ஒரு 10,000 PV சார். பி. வெரி குட், வெரி குட். இது 10,000. இது வந்து ஸ்லாப்ங்க சார். வெரி குட். நல்ல ஒரு கைதட்டல கொடுங்க மஞ்சுளா மேடம். வெரி நைஸ். அருமையா புரிஞ்சுட்டாங்க. அடாடா, ஒரு ஆளு புரிஞ்சதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. சரி, இதுக்கு பேரு வந்து ஸ்லாப். ஒருவேளை இந்த 10,000 மட்டும் பண்ணிட்டு நீங்க இங்க 3000 பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க மஞ்சுளா மேடம்? 55 63 68 எந்த இடத்துல பண்ணி நீங்க இதுக்கு வருவீங்க? எந்த இடத்துல வேணா, அதாவது இங்க வேணா 3000, அதாவது வேண்டாம் நீங்க விட்டுட்டீங்க. இங்க 10,000 BV பண்ணிருக்கல சார். பில அதுல ஒரு 12,000 BV போடலாம் சார். வெரி நைஸ், வெரி நைஸ். இங்க 2000 போட்டலாம், இல்லைன்னா இங்க கூட்டலாம், எங்க கூட்டினாலும் ஸ்லாப். வெரி குட். நல்ல கிளாஸ் கொடுங்க மஞ்சுளா மேடம். பயங்கர பயங்கர சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, பின்ன சொல்லுங்க மேடம். 70 சொல்றேன். பின்ன சொல்லுங்க. பின்ன சொல்லுங்க. யூ சார். யூ வந்து ஃபர்ஸ்ட் யூ வந்து ஒரு 5000 PV சார். 5000 நம்ம டைமண்ட் கிளப் இருந்தா போலாம், அதான் நல்லது. 5000. இது வந்து ஒரு 45 சார்.
ஏவலியா 45,000. அப்புறம் 50 ஆயிடுச்சு. இப்போ பி வந்து ஒரு 20 பண்ணலாம் சார். 20 போட்டா 20 வெரி பண்ணலாம். நைஸ். ஏ வந்து ஒரு 50 போட்டுட்டு இங்க 15 கூட போடலாம் சார் பில. வெரி குட். இங்க 50 போட்டு இங்க 15 போடலாம். இங்க 45 போட்டு 20 போடலாம். இங்க 40 போட்டு இங்க 25 பண்ணலாம். 25 போடலாம். இது பேர் வந்து பின்னு. பின்னு. வெரி குட். நல்ல கிளாஸ் கொடுங்க மேடம். சூப்பர். இதுதான் பின்னு. மினிமம் பி சைடுல 20 இருக்கணும். பி சைடுல 25 இருந்தாலும் பின்னுதான். 40 30 வந்தாலும் பின்னுதான். புரியுதுங்களா? 40 30 வந்தாலும் பின்னுதான். அதனால பின்னுங்கிறது மினிமம் 20. அதுதான் சொல்லிக்கிறாங்க. இங்க 50 தான் வரணுங்கிறது கிடையாது. அது புரிஞ்சுட்டீங்கன்னா சரி. இது ஒரு ஒண்ணுக்கு மட்டும் இல்ல, வைட்டல் ஒண்ணுக்கு மட்டும் இல்ல, 1-15க்கு இதேதான். யானைக்காரம்னா குரம் தானே. 1-15க்கு இதேதான். எது ஸ்லாபு எது பின்னுன்னு நீங்க 1-15 யாராவது சொல்லுவீங்களா? மஞ்சுளா மேடம் 70க்கு சொல்லிட்டாங்க. வெரி குட். மஞ்சுளா மேடத்தை வந்து நான் வெகுவாய் பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள் மேடம். வெரி நைஸ் வெரி நைஸ். வாழ்த்துக்கள். வேற யாராவது சொல்லுவீங்களா? 1-15 ஸ்லாப் யாராவது சொல்லுவீங்களா? ஸ்லாப் எது பின்னதுன்னு சொல்ல முடியுமா? 1-15க்கு. ஹலோ ஹலோ நிம்பிள் தான் ஸ்பீக்கிங். வேற யாரு நாட் ஸ்பீக்கிங். அதாவது நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வைட்டல் பின்னு தெரியுமா? 20 இருந்தா மினிமம் 20 இருந்தா ஓப்பனர், மினிமம் 30 வேணும். எதுக்கு? ஈகிளுக்கு வந்து இந்த பக்கம் மினிமம் 30 இருக்கணும். U1B 30 இருக்கணும். இந்த பக்கம் எவ்வளவு இருக்கலாம்? 85,000 இருந்தா சரி. 85 தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளவு இருக்கலாம்? 80 கூட இருக்கலாம். இங்க ஒரு 80 கூட இருக்கலாம். 80 30 எவ்வளவு? 1-10 1-15. இது பின்னு. ஹலோ, இதுக்கு பேர் என்னது? ஈகிள் பின்னு. சரி, இந்த இடத்துல எங்க எவ்வளவு இருக்குது? இங்க 90 இருக்குது. இந்த பக்கம் எவ்வளவு இருக்குது? ஒரு 20 இருக்குது. இது ஸ்லாப். இங்க ஒரு 5 இருக்குது. எவ்வளவு ஆச்சு? 90 1-10 1-15. இது பேர் ஸ்லாப். இப்படி இருந்தாலும் கமிஷன் வரும். அப்படி இருந்தாலும் பின்னுக்கு போனாலும் ஒரே கமிஷன் தான், ஸ்லாபுக்கு போனாலும் ஒரே கமிஷன் தான். ஸ்லாபுக்கும் பின்னுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்லாப்ல இருக்கும்போது உங்களுக்கு 2 பாயிண்ட் கமிஷன் வராது. ஓப்பனர் பின்னுக்கு 1 பாயிண்ட், அதாவது ஓவரால் கமிஷன்ல 1 பாயிண்ட் எடுத்து ஒரு % எடுத்து உங்களுக்கு 1 பாயிண்ட் கமிஷன் ஓப்பனருக்கு. 2 பாயிண்ட் கமிஷன் யாருக்கு? ஈகிளுக்கு. ஈகிளுக்கு எத்தனை பாயிண்ட்? 1%ல 2 பாயிண்ட் ஈகிள். இதுல யாராச்சும் ஈகிள் இருக்கிறீங்களா? ஓப்பனராவது இருக்கிறீங்களா? ஓப்பனர் தான் கை தூக்குங்க. மஞ்சுளா மீண்டும் மீண்டும் தூக்கிட்டே இருக்கிறாங்க. ஓப்பனரா நீங்க? அம்மா நீங்க யார் வேணாலும் அன்மியூட் பண்ணல. காரணம் நான் எல்லாத்தையும் அன்மியூட்ல வச்சிருக்கிறேன். மகேஸ்வர மேடம் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நீங்க வந்து ஈகிளா? ஆமா சார், நான் ஈகிள் சார். எத்தனை பாயிண்ட் கமிஷன் போட்டுருக்காங்க உங்களுக்கு? எனக்கு வந்து 3000 இந்த மாசம் வந்தது. பாயிண்ட்க்கு எவ்வளவு கமிஷன் ஆச்சு? 1500. வெரி குட். 2 பாயிண்ட்டுக்கு 3000 ரூபாய் ஃப்ரீயா போட்டுருக்காங்க உங்களுக்கு கமிஷன். ஆமா. வெரி நைஸ் வெரி நைஸ். இதுல வேற ஓப்பனர் இருக்கிறீங்களா? ஓப்பனர் இனிமேல் அடுத்த கூட்டம்னு வரும்போது நிறைய, அடுத்த மாசம் போது நீங்க நிறைய இருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப சொல்லிட்டு முடியா, அதனால தெளிவாயிருவீங்க. இப்ப ஈகிளுக்கு 1% மொத்த ஓவரால் எடுத்து 1% எடுத்து ஈகிளுக்கு எத்தனை கொடுக்குறாங்க? 2 பாயிண்ட்டுக்கான கமிஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது பின் எது? ஸ்லாப் எதுன்னு நான் எதுக்கு போறேன்? ஈகிளுக்கு அடுத்தது எது? ஈகிளுக்கு அடுத்து என்னமா பின்னு? நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார். இத மனப்பாடம் பண்ணுங்க. நான் இப்ப கேட்பேன். ஓப்பனருக்கு ஒரு பாயிண்ட் 1P, இது 2P, 3P, P பாயிண்ட், இதுக்கு 4P, இதுக்கு 5P. இந்த வைட்டல் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தனியா 1% எடுத்து அதுல பாயிண்ட் பிரிக்கிறாங்க. மொத்த கம்பெனியினுடைய டர்ன் ஓவர்ல 1% வைட்டல் பின்னுக்கு மட்டும் தனியா எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு % ராயல்டிக்கு தனியா 1% எடுக்கிறாங்க. டெக்னிக்கலுக்கு 1% தான் எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 3% எடுக்கிறாங்க. அதுல என்னது?
உங்களுக்கு மட்டும் வைட்டல் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 1% தனியா கிடைக்குது. எத்தனை 5 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்குது. இது எவ்வளவு ப்ரிவிலேஜ், இதுக்காக இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய கமிஷன். 1500 ரூபா ஒரு பாயிண்ட்டுக்கு மேடத்துக்கு விழுந்துருக்கு. பட் எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 1099 ரூபா விழுந்துருக்கு. நான் வந்து எமரால்டு, எனக்கு 14 பாயிண்ட், எனக்கு 1099 ரூபாங்கிற மாதிரி இருந்துருக்கு. என்ன காரணம்? எங்களுக்கு வந்து பரல்ல ஆரம்பிச்சு டைமண்ட் வரைக்குமே ஓவரால் 1% எடுத்து அதுல எங்களுக்கு பாயிண்ட்ல கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு பாருங்க, இந்த எத்தனை 1 2 3 4 5 இந்த 5 வைட்டல் இருக்கிறவங்களுக்கு ஓவரால் 1%, அதுல வந்து 1 பாயிண்ட் 2 3 4 5ன்னு கொடுக்குறாங்க. இப்போ ரன்னருங்கிறது, இப்போ நீங்க இது மனப்பாடம் பண்ணுங்க, பின்னு மனப்பாடம் பண்ணுங்க. எனக்கு ஒரு 4 பேராவது சொல்லுங்க பின்னு, வைட்டல் பின்னுங்கிறது என்னன்னு. அப்புறம் பின்னுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறது மாதிரி நான் சொல்றேன். அதாவது ஓப்பனருக்கு பி சைடு மினிமம் 20 இருக்கணும், ஈகிளுக்கு பி சைடு மினிமம் 20 30 40 50 அது மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் 70 20 30 40 50 வின்னர் வரைக்கும். ஸ்டாருக்கு மட்டும் மினிமம் 70 மனப்பாடத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஓப்பனருக்கு மினிமம் பி சைடு 20 இருக்கணும், ஈகிளுக்கு மினிமம் பி சைடு 30 இருக்கணும், ரன்னருக்கு பி சைடு 40 இருக்கணும், வின்னருக்கு பி சைடு 50 இருக்கணும், ஸ்டாருக்கு மட்டும் மினிமம் வந்து 70 இருக்கணும் பி சைடு. மனப்பாடம் ஆயிடுச்சா? எனிபடி எல்ஸ்? யாராவது சொல்லலாமா? சொன்னா எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. 32 பேர் இருக்கிறீங்க. யாராச்சும் நான் சொன்ன இந்த 1 2 3 4 5 இந்த 5 பின்ன மட்டும், இந்த வைட்டல் பின் 5 மட்டும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க குணசுதா மேடம், நீங்களே உங்களை அட்மிட் பண்ணிக்கலாம். கமான். மீண்டும் மஞ்சுளாவா? மஞ்சுளாவுக்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தாச்சு. நீங்க பிரில்லியன்ட் மேடம். மஞ்சுளா மேடம் வந்து பிரில்லியன்ட். சொல்லுங்க குணசுதா மேடம். யாரு? சசிகலா சொல்றீங்களா? சொல்றேங்க சார். சொல்லுங்கம்மா. ஓபனருக்கு 70,000 சார், லெஃப்ட்ல 50,000 20,000 சார். 50,000 20,000 சொல்லவே கூடாது. பி சைடுல மினிமம் 20,000 சொல்றது தப்பு. ஓகே. ஈகிளுக்கு பி சைடு 30,000 சார். ரன்னருக்கு பி சைடு 40,000 சார். ரன்னருக்கு வெரி குட் வெரி குட். வின்னருக்கு பி சைடு மினிமம் 50,000 சார். ஸ்டாருக்கு பி சைடு மினிமம் 70,000 சார். சபாஸ். நீங்க சொல்லுங்க குணசுதாமா. ஓப்பனருக்கு 20, ஈகிளுக்கு 30, ரன்னருக்கு 40, வின்னருக்கு 50, ஸ்டாருக்கு 70 சார். மினிமம் அது புரிஞ்சுட்டீங்களா? மினிமம் அது. இப்ப நான் உங்களுக்கு ரன்னர் போட்டு காட்டவா? சரி, பாயிண்ட் சொல்லுங்க. ஓப்பனருக்கு எத்தனை பாயிண்ட் கமிஷன் கொடுக்குறாங்க ஓவரால் பிவில? 1 பாயிண்ட்ங்க சார். 1 பாயிண்ட். அப்புறம் ஈகிளுக்கு 2 2 3 4 5 தான். 5 பின்னு தான் 5%. 5 பாயிண்ட் 1% தான் கமிஷன் எடுக்கிறாங்க. ஓவரால்ல 1% பணத்தை தனியா எடுத்து அதை வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஓப்பனரோ அத்தனை பேருக்கு 1 பாயிண்ட் 1500 அவங்க சொன்னதை பார்த்தா. அப்போ ஈகிளுக்கு 2 பாயிண்ட் 3000 ரூபா, ரன்னருக்கு 3 பாயிண்ட் 4500 ரூபா ஃப்ரீயா கிடைக்குது உங்களுக்கு. வின்னருக்கு 4 பாயிண்ட் 6000 ரூபா சும்மா கிடைக்கும். ஸ்டார் அடிச்சிருந்தீங்கன்னா 7500 ரூபா சும்மா கிடைச்சிருக்கு இந்த மாசம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பின்னுல ஏதாச்சும் ஒரு பின்னை நம்ம தொடலாமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கை தூக்குங்க. நான் இந்த மாசம் ஏதாச்சும் ஒரு பின்னை தொடத்தான் சார் போறேன். நான் இப்ப ரன்னர்னா என்னன்னு போட்டு காட்டுறேன். ரன்னர்ல பின் என்ன, பின்னுனா என்ன, ஸ்லாப்னா என்னன்னு போட்டு காட்டுறேன். தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதா இந்த வட்டம்? ஹலோ, இந்த அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் தெரியுதா? தெரியுது. ரைட். யாரும் தெரியுதுன்னு 2 பேர் சொல்றீங்க. இது ஏ, இது பி. யூ வந்து ஒரு நம்ம டைமண்ட் கிளப்னு வச்சுக்கலாம், 5000 பிவி. ஏ சைட்ல பி சைட்ல மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 30 ரன்னருக்கு 30 சார். 30 இருந்தா ரன்னர் கிடையாது சார். 40 ரன்னருக்கு 40 இருக்கணும். இந்த பக்கம் எவ்வளவு இருக்கணும்? 40. இதுல ஒரு 5 வந்துருச்சு. பேலன்ஸ் இங்க எவ்வளவு இருந்தா போகுது? 170 ரன்னருங்கிறது. இது 170 தான் ரன்னரு. இங்க இன்னும் எவ்வளவு இருக்கணும்? 45 வந்துருச்சு 170. மீதி எவ்வளவு இருக்கணும்? இங்க எவ்வளவு இருந்தா போகுது?
125 இருந்தா போதுமா? 1.25 1.25 இருந்தா இது வந்து பின்னு, ரன்னர் பின்னு. புரிஞ்சுட்டீங்களா? இதுக்கு பதிலா இங்கேயே 1.50 வந்துருச்சு. அப்புறம் இங்க வந்து எவ்வளவு வந்திருக்குது? இங்க ஒரு 30 தான் வந்திருக்குது. இங்க ஒரு 5 தான் வந்திருக்குது. இது பின்னா, இது பின்னா ஸ்லாபா? ஸ்லாபுங்க சார். ஸ்லாப். வெரி குட். ஒருவேளை இங்க 1.50 வந்துருச்சு, இங்க ஒரு 10 தான் வந்திருக்குது. இப்ப ஸ்லாபுக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? 1.50, 1.60, 1.65. ஸ்லாபுக்கு என்ன பண்ணணும்? எய்தர் சைடு நீங்க 5000 போட்டோம். எய்தர் ஏல போட்டலாம், பில போட்டலாம், சில யூலையும் போட்டலாம். வந்துட்டா அது ஸ்லாப். புரிஞ்சுட்டா? பின்னுக்கு வரணும்னு என்ன செய்யணும்? இந்த 10க்கு பதிலா இங்க என்ன பண்ணிருக்கணும்? இங்க ஒரு 35 கொண்டாடணும். இல்லைன்னா இங்க ஒரு 20 கொண்டாந்து என்ன செய்யலாம்? இங்க எவ்வளவு கொண்டு வரலாம்? இங்க ஒரு 15 கொண்டாடலாம், இங்க ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது கூட பின்னுதான். புரிஞ்சுட்டீங்களா? இது வந்து ரன்னர். பின்னுக்கு ஸ்லாபுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? ஸ்லாப் விட்டீங்கன்னா கமிஷன் போயிடும். பின்னு விட்டாலும் பின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் சேர்த்து கிடைக்கும். ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா கமிஷன் மட்டும் கிடைக்கும். சரி, புரிஞ்சாச்சா? ரன்னர் நீங்க புரிஞ்சாச்சான்னு ஏதாவது சொன்னதான் ஆகு. மறுபடியும் சசிரேகா மேடம் அது சார் இப்ப இன்னொரு தவணை சொல்லுங்க சார். காமராஜ் சார், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பின்னு அடிச்சா சம்பளம், இது சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லுங்க இன்னொரு தவணை. ஏமா பின்னுக்கு வந்தா இந்த ஓவரால் கமிஷன் 1% எடுத்து பாயிண்ட் தர்றாங்கல்ல, ஃப்ரீ காசு, அது வந்து பின்னுல இருந்தா தான் கிடைக்கும். ஸ்லாப்ல இருந்தா அது கிடைக்காது. ஸ்லாப்ல இருந்தா கமிஷன் ஸ்லாப்ல பாருங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி இருந்தா இதான் இது வந்து 5000 பிவியா, இது வந்து 1.5 லட்சம் பிவியா, 1.55 வந்துருச்சா? 1.55 வந்துருச்சா? இப்ப இங்க நீங்க ஒரு 10 பண்ணிருக்கிறீங்க. எவ்வளவு? 1.65. 1.70 போகணும். என்ன செய்யணும்? இங்க ஒரு 15 பண்ணிட்டீங்க வைங்க. இப்போ 1.70 வந்துருச்சா? இப்ப இதுக்கு ஸ்லாப் உண்டு. ஸ்லாப் 1.70க்கு என்ன ஸ்லாப்? 17% உங்களுக்கு இந்த 5000 பிவி 17% கிடைச்சிடும். இந்த 5000 நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எது ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிடும். 5000க்கு 17% எவ்வளவுமா? 17 எவ்வளவு? 85, 850 ரூபா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைச்சிடும். அது இல்லாம ஏ சைடுல எவ்வளவு பண்ணிக்கிறீங்க? 1.50 எவ்வளவு? 14%. இந்த 14% இந்த ஏ சைடுல உள்ளவங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 17க்கும் 14க்கும் வித்தியாசம் எவ்வளவு? மகாலட்சுமி மேடம் நான் வச்சு மகாலட்சுமி மகேஸ்வரி மேடம் நான் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கேன் சார். நீங்க கேட்ட மாதிரியும் தெரியல, எனக்கு பதில் சொன்ன மாதிரியும் தெரியலையே. இப்போ நீங்க கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இங்க 14 போயிடுச்சு, நீங்க 17 இருக்கிறீங்க. இந்த பக்கம் இருந்து எவ்வளவு உங்களுக்கு கமிஷன் வரும்? 2.5% சார். யாராவது சொல்லி கொடுத்தாதான் சொல்லுவீங்களா மகேஸ்வரி மேடம்? சுயமா சொல்ல மாட்டீங்களா? நான் இங்க கொஞ்சம் எழுதிட்டு இருந்தேன் சார், எழுதுனேன் அப்படியே. மேல எழுதுனீங்கன்னா தெரியும், பெஞ்சு மேல நிறுத்தி போடுவாங்க. எழுதக்கூடாது, சொல்றது மட்டும் கவனிக்க மாட்டேன். இங்க இருந்து 2.5% கிடைக்கு. 15 2 30 15,500 எவ்வளவு? 15,500 எவ்வளவு? 7,500 30 7,500 37,500, அதாவது 3,750 ரூபாய் இந்த பக்கம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். கமிஷன் கிடைக்கும். இந்த பக்கம் இருந்து என்ன கிடைக்கும்? ஹலோ, 10,000 என்ன ஸ்லாப்? 4.5%. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் டிஃபரெண்ட்? 4.5க்கும் 17க்கும் எவ்வளவு டிஃபரெண்ட்? 4.5க்கும் 17க்கும் இதெல்லாம் கேட்டா சொல்ல முடியாது சார். 12 12% உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு? 10க்கு வந்து 1250. அந்த 5க்கு ஒரு எவ்வளவு? 12 5 5 1 எவ்வளவு? 625. ஒரு 1250 ஒரு 625 எவ்வளவு? 1875 ரூபாய் கிடைக்கும். இங்கிருந்து 3750. ஹெல்ப்புக்கு 850. இது வந்து கமிஷன். இப்ப இதுல வந்து நீங்க பின்னல் இல்லையவா? ஸ்லாப்ல தான் நிக்கிறீங்க. ஆமா, ஸ்லாப். மகேஸ்வரி மேடம், ஸ்லாப் சார். ஸ்லாபுக்கு என்ன கிடைக்காதுன்னா அந்த பாயிண்ட் கமிஷன் கிடைக்காது. பாயிண்ட். இதுவே பின்னா மாத்திட்டீங்கன்னா பாயிண்ட் கிடைக்கும். புரியாச்சா? பாயிண்ட். பின்னா மாத்திட்டு முயற்சி எடுக்கலாம். இல்லைன்னா ஸ்லாப் ஆனாலும் தொட்டுறலாம். ஸ்லாப தொட்டாலும் கமிஷன் இருக்குதுல்ல,
சரிங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஸ்லாப் விடக்கூடாது. எல்லாரும் லேடிஸ் சைட்ல ஸ்லாபை விடவே கூடாது. நிறைய லேடிஸ் ஸ்லாபை விட்டு அது உங்களுக்கு மேல இருக்கிற ஆளுங்க அனுபவிச்சுருக்காங்க. பாவம், என்னன்னு தெரியாம பிசினஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நான் 260 சொல்லி தரணுமா இல்ல வேண்டியது இல்லையா? இப்ப தெரியுது சார். தெரியுது. 260 பின்னது ஸ்லாப் எதுன்னு யாராவது சொல்லுவீங்களா அந்த கூட்டத்துல? சார் நான் அந்த வீராங்கனா மீட்டிங்க்கு போனோம் சார். நான் விடைபெறுகிறேன். நீங்கள் விடைபெறுங்கள் மேடம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க புரிஞ்சுட்டீங்களா சசிகலா மேடம்? புரிஞ்சிருச்சுங்க சார். இப்போ 260 எல்லாம் சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவேங்க சார், நிச்சயமா சொல்லிடுவேன். வீராங்கனுக்கு போனா நான் காலையில 10 மணிக்கு போன் பண்ணி உங்களை கேட்பேன் நாளைக்கு காலையில. நிச்சயமா கிளம்புங்க. சரி, அடுத்து 260ங்கிறது இது பாருங்க. மினிமம் பி சைடுல எவ்வளவு இருக்கணும்? 50 இருக்கணும். 50 இல்ல சார் 40 தான் இருக்குன்னா செல்ஃப்ல 10 பண்ணிக்கோணும். புரிஞ்சுட்டீங்களா? இல்ல சார் இங்க 30 இருக்குன்னா செல்ஃப்ல 20 பண்ணிக்கோணும். இல்ல சார் இங்க வந்து எவ்வளவு இருக்குது? 60 இருக்குது. பிரச்சனையே கிடையாது. 60 இருக்கலாம். இந்த பக்கம் பேலன்ஸ் வரணும். ஏ சைடுல பேலன்ஸ் வரணும். எவ்வளவு? 60 10 70 போயிடுச்சு. எவ்வளவு? 260க்கு 70 போனா எவ்வளவு வரணுங்க? 190 வரணும். புரிஞ்சாச்சா? இதுக்கு பேர் பின்னு. ஸ்லாப் பாருங்க, இங்க 2 லட்சம் வந்துருச்சு. இல்லைன்னா இங்கே 220 வந்துருச்சு. இங்க எவ்வளவு? 220. இங்க ஒரு 30 இருக்குது. எவ்வளவு ஆச்சு? 250 ஆச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? 10 வந்து 20 ஆக்கலாம், அல்லது வந்து 50 வந்து 40 ஆக்கலாம். இந்த பக்கம் டோட்டல் கூட்டினா 50 வரும். இப்படி இருக்கும் பட்சத்தில் டோட்டல் கூட்டினா 50 வந்தா நீங்க என்னது? ஸ்லாப். புரிஞ்சுட்டீங்களா? சாரி, பின்னு. இல்லைன்னா ஸ்லாப். புரிஞ்சாச்சா? புரியுது சார். இங்க போயிருச்சாட்டு இருக்குதே. எல்லாம் ஸ்லோவா இருக்கிறீங்களா? வேகம் இல்லாம இருக்கிறீங்களே. இல்ல சார், புரியுது சார். இருக்குங்களா? இருக்க மாட்டேங்கிறாங்க. சரி, கிருஷ்ணமணி இருக்கேன், இங்கதான் இருக்கேன், கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். நீங்க எங்க மேடம் கேக்குறீங்க? கேட்டா எனக்கு ஆன்சர் வரணும்ல, அந்த பக்கம் இருக்கு. சரி, இப்ப நான் 3 சொல்லிடுறேன். இந்த பக்கம் நீங்க 5000 பி பண்றதா வச்சுக்கலாம். ஏ சைட்ல பி சைட்ல இங்க வந்து 2 சேர்ந்து எவ்வளவு இருக்கணும்? 70 இருக்கணும். 70ன்னா இங்க எவ்வளவு இருக்கணும்? 65,000 இருக்கணும். இங்க எவ்வளவு இருக்கணும்? 280. 280 தான் இருக்கணுமா சார்? இங்க வந்து 2 கூட இருக்கலாம். இங்க எவ்வளவு இருக்கலாம்? 3 வரணும்னா எவ்வளவு இருக்கணும்? இங்க 2 இருக்கலாம். இங்க இங்க எவ்வளவு? 145 கூட இருக்கலாம். 345, இதுல ஒரு 5. இப்படி வந்தாலும் பின்னுதான். ஆனா ஸ்லாப்ங்கிறது என்னன்னா, இங்க 2 இருக்குது, இங்க 2 இருக்குது. இங்க வந்து எவ்வளவு? இங்க ஒரு 30 இருக்குது. எவ்வளவு? 2 30 ஆச்சா? இங்க வந்து 2 20 இருக்குது. இங்க ஒரு 30 இருக்கு. 2 50 ஆச்சா? இது இங்க எய்தர் சைடு 5 ஒன்னா இது வந்து ஸ்லாப். ஸ்லாபுக்கும் கமிஷன் உண்டு, பின்னுக்கும் கமிஷன் உண்டு. பின்னுன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து பின்னு காட்டணும்னா நீங்க என்ன செய்யணும்? இங்க 50, இங்க வந்து இங்க 70, இந்த 2 சேர்ந்து 70 வரணும். இங்க பேலன்ஸ் வரணும். 70க்கு மேல இங்க 90 வந்துச்சுன்னா இங்க பேலன்ஸ் வரணும் 3. இதுதான் வந்து என்னது? பின்னு. ஸ்லாபுக்கும் கமிஷன் உண்டு, பின்னுக்கும் கமிஷன் உண்டு. ஆனா ஸ்லாபுக்கு வந்து என்ன இல்ல, பாயிண்ட் கமிஷன் கிடையாது. புரிஞ்சாச்சா? புரிஞ்சுட்டீங்களா குணசுதா மேடம்? நீங்க எல்லாம் கோரஸா புரிஞ்சாச்சுன்னு சொன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது எனக்கு சந்தோஷம். பட் யாருமே ஈஸியா நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். மூட்ல கிடையாது. நீங்க எல்லாரும் அன்மியூட்ல, நான் அப்படியாவே எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணி விட்டேன். நீங்க அன்மியூட்ல பண்ணிருக்கிறீங்க. நீங்க யார் வேணாலும் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். புரிஞ்சுது சார். புரிஞ்சுது சார். புரிஞ்சுது சார். சார் வரைக்கும் சொல்லிட்டேன். இப்ப நான் வந்து உங்களை வந்து என்ன செய்யறேன்? இந்த கூட்டத்தை நான் நிறைவு செய்யறேன். எனக்கு ஒரு 4 பேர் மட்டும் என்ன சொல்லணும்? அந்த இது சொல்லணும். எது இதுக்கு பேர் என்ன? ஸ்லாப் சொல்லணும். 2 பேர் ஸ்லாப் சொல்லுங்க, 2 பேர் பின்னு சொல்லுங்க, 2 பேர் வந்து என்ன சொல்லுங்க? பாயிண்ட் சொல்லுங்க. மொத்தம் 6 பேருக்கு மட்டும் வாய்ப்பு. முதல்ல கை தூக்குற 6 பேருக்கு தான் வாய்ப்பு. சார் சொல்லுங்கம்மா. சார் ஓபனருக்கு வந்து 1 பாயிண்ட், இதுக்கு நான் வரிசையா கேட்டேன். முதல்ல ஸ்லாப சொல்லணும்,
ஒரு 2 பேர் ஸ்லாப் சொல்ல. நீங்க ஸ்லாப் சொல்றீங்களா? ஸ்லாப் யார் சொல்லுவீங்க கூட்டத்துல? ஸ்லாப் சொல்றது யாரு? எனிபடி எல்ஸ்? ஒருத்தருக்கு ஸ்லாப் சொல்ல தெரியாது. யாருக்கு? குணசுதா மேடம், மஞ்சுளா மேடம் ஸ்லாப் அப்படியே சொல்லிட்டீங்க. இப்போ நான் வாய்ப்பு வந்து கல்பனா கோபிநாத்துக்கு சொல்றேன். சொல்லுங்க கல்பனா மேடம். சார் இப்போ ஓப்பனர்னா ஸ்லாப் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நான் வந்து 5000 பண்ணியிருக்கேன்னா என்னுடைய ஏ லெக்ல வந்து 55,000 பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா நமக்கு வந்து 70 வரணும். ஸோ பில வந்து 10 பண்ணிட்டாங்க. ஸோ 20 பண்ணல, 10 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்லாபா ஸ்லாப் இது சரியா? எப்படி ஸ்லாப் பண்ணும்? இருங்க, நீங்க 5 பண்ணிட்டீங்க. 50, 60, 70, 50, 60, 55 சார். ஏல வந்து 55 இருக்கும் வச்சுக்கோங்க. சோ அப்போ வந்து டோட்டல் 70 வருது. பட் ஆனா பில வந்து 10 தான் பண்ணிருக்கோம். அதுல இன்னும் 10 வந்தாதான் பின்னு. சோ இது ஸ்லாப் என்ன? சோ 55 பிளஸ் 5 60, இது ஒரு 10 ஸ்லாப். சோ பின்னு வரணும்னா பி சைடுல வந்து நமக்கு வந்து 20 பண்ணாதான் அது பின் லெவல். மினிமம் 20 இருக்கும். 20 இருந்தா பின். சோ பின் லெவல் வந்தாதான் நம்ம அந்த ஓபனருக்கு 1% கிடைக்கும். சோ ஸ்லாபுக்கு கிடைக்காது. சரி, வெரி குட். இது புரிஞ்சுட்டீங்க. சரி, இப்ப நான் கேக்குறது ஸ்லாப்ங்கிறது எத்தனை ஸ்லாப் இருக்கு சொல்லுங்க. ஸ்லாப் எத்தனை ஸ்லாப் இருக்குது? படிச்சு பார்த்து கூட சொல்லலாம், காப்பி அடிச்சு கூட சொல்லலாம். ஏன்னா நான் வேற வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, நீங்க காப்பி அடிச்சு கூட சொல்லலாம். இதான் ஸ்லாப். இந்த பக்கம் எழுதிக்கிறதா ஸ்லாப். ஓகே. எத்தனை ஸ்லாப்? 9 இருக்குதா? 9 இருக்கு. 5 6 7 8 9. இந்த 9 ஸ்லாப் சொன்னீங்கன்னா நீங்க வந்து மேல இருந்து சொல்லணும், கீழ இருந்து சொல்லக்கூடாது. புரியல சார். என்ன சார்? ஏன் புரியுமா நீங்க தெரியல? இது ஸ்லாபுமா? ஸ்லாப் இது. ஆமா தெரியும். இந்த ஸ்லாப் சொல்லணும்ல. 5000க்கு 2%, ஆமா 10,000க்கு 4.5, 20,000க்கு 7%, 40,000க்கு வந்து 9.5, 70,000க்கு வந்து 12% வரும். 1,15,000க்கு வந்து 14%, 14.5. 1,70,000க்கு வந்து 17%, 2,60,000க்கு வந்து 19.5%, 3,50,000க்கு வந்து 22% நினைக்கிறேன். 21 இல்ல 22 தான். 2.5 கூட்டி சொல்ல வேண்டியதுதான். ஓகே ஓகே சார். 2.5 கூட்டி சொன்னா ஸ்லாப். ஓகேவா? 2 ஆரம்பிச்சு 2.5 கூட்டிட்டே வரும். என்ன மனப்பாடம் தெரியும்? 5 10 20 40 70 1 1 70 2 60 3ங்கிறது மனப்பாடம். அவ்வளவுதான். பர்சன்டேஜ் எவ்வளவுன்னா 2 4 7 9 12 14 17 19 22 இதுதான் பர்சன்டேஜ். இத புரிஞ்சா ஸ்லாப். இந்த பின்னு சொல்லும் போது ஓபனருக்கு மினிமம் 2, பி சைடு தான் சொல்லணும். UNB 20, ஓபனருக்கு UNB 20, ஈகிளுக்கு வந்து UNB 30, அப்புறம் ரன்னருக்கு வந்து UNB 40, பின்னருக்கு வந்து UNB 50, அப்புறம் ஸ்டாருக்கு மட்டும் UNB 70. மினிமம் இது 70 தான் இருக்கணுங்கிறது இல்லை. மினிமம் 70, 75 கூட இருக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? 80 கூட இருக்கலாம். அது மேட்டர் கிடையாது. பி இங்க ஏ சைடுல கம்மியா இருக்கு. கூட்டு தொகை வந்து வந்தா போதும். எது மினிமம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க. ஏ சைடுல கம்மியா இருக்குது, பி சைடுல கூடுதலா இருந்தாலும் கூட்டுத்தொகை வந்து 170 வந்தா அது பின்னு. ஆனா ஏ சைட்லயே ஜாஸ்தியா போச்சு, பி சைடுல கொஞ்சமா தான் இருக்குது, UNB மேட்ச் பண்ணி 170 கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அது ஸ்லாப். புரியாச்சா? ஸ்லாபுக்கு பாயிண்ட் கமிஷன் கிடையாது, பின்னுக்கு பாயிண்ட் கமிஷன் உண்டு. சரி, பாயிண்ட் எத்தனைன்னு சொல்லுங்க. வேற யாரும் சொல்லுவீங்க பாயிண்ட்? மகேஸ்வரிக்கு வந்து பாயிண்ட் மட்டும் தான் மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆமா சார், அதான் சார் ஈஸியா இருக்கு. ஆமா, ஈஸியா இருந்தா பத்தாதம்மா. நீங்க பெருசா போகணும்னா ஈஸியா தான் பார்க்கக்கூடாது. அதாவது ஐயோ அம்மாடி நீங்க ஒரு 1ஆம் கிளாஸ் வாத்தியாரா மாறி உங்க டீமுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னு கேட்டா 1ஆம் கிளாஸ் வாத்தியாருக்கு என்ன தெரியும்? ஆனா அவனாதான் தெரியும். இதுதான் நீங்க படிக்க வேண்டிய ஆனா அவனா. இதையவே நீங்க படிச்சுக்கலீங்கன்னா மீதி எல்லாம் போய் படிக்கிறது கஷ்டம். இது ஈஸி.
இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு போனா ஆனா அவனாவே தெரியலன்னா வேற எதை போய் நீங்க சொல்ல போறீங்க. சும்மா பாயிண்ட்ங்கிறது நீங்க எடுத்த உடனே ஏபிசிடி சொல்லுன்னா சி டி இ அப்படின்னு போனீங்கன்னா ஏபி யாரு சொல்லுவாங்க. அதனால நீங்க பாயிண்ட மட்டும் மனப்பாடம் பண்ணி ஆவறது இல்லை. எதையும் மனப்பாடம் பண்ணணும். ஸ்லாப மனப்பாடம் பண்ணணும், சரிங்க சார். மனப்பாடம் பண்ணணும். பின்ன என்னென்ன ஓபனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார், 5 பின். ஸ்டார். அப்போ பாயிண்ட் எத்தனை? ஓபனருக்கு பாயிண்ட் சொல்றதை விட பின் எப்படி? ஓபனருக்கு மினிமம் பி சைட்ல யூஎன்பி வந்து 20 இருக்கணும். ஈகிளுக்கு வந்து யூஎன்பி 30 இருக்கணும் பி சைட்ல மினிமம். அப்புறம் ரன்னருக்கு வந்து யூஎன்பி 40 இருக்கணும். வின்னருக்கு வந்து யூஎன்பி 50 இருக்கணும். ஸ்டாருக்கு யூஎன்பி 70. ஆமா. அப்புறம் பாயிண்ட் வந்து 1 2 3 4 5. ஓபனருக்கு 1, ஈகிளுக்கு 2, வின்னருக்கு 3, சாரி ரன்னருக்கு 3, வின்னருக்கு 4, ஸ்டாருக்கு 5. இதுதான் இன்னைக்கு பாடம். இன்னைக்கு சிலபஸ் இவ்வளவுதான். இது வரைக்கும் இது மேல உள்ளது எல்லாரும் சொல்லுவீங்களா? எது இந்த 5000 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் என்னது? கன்சிஸ்டன்சி. 5000 பி வரைக்கும் இருக்குது. ஸ்லாப்ல நீங்க முதல்ல கத்துக்க வேண்டியது 5000 பி வரைக்கும் இருக்கிறது பேரு கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சில 4 ஸ்டெப் தான். ஒரு ஸ்டெப் மினிமம் 1499 வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து 12% ஆர்மாஸ்திக்கு. 1005 தொட்டு வர்றவங்க வந்து முதல் ஸ்டெப், முதல் கன்சிஸ்டன்சி. ரெண்டாவது கன்சிஸ்டன்சி யாரு? 2500. மூணாவது கன்சிஸ்டன்சி 5000. இது வந்து ப்ரீ ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி. கேஷ்பேக் கன்சிஸ்டன்சி அது 10, 25, 50. இது கேஷ்பேக் கன்சிஸ்டன்சி. ப்ரீ ப்ராடக்ட் பிளஸ் கேஷ்பேக். இது இந்த மூணு ஸ்டெப். புரிஞ்சுட்டீங்களா? அந்த 4 வந்து ஒன்னு வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது, 12% ஃப்ரீ ப்ராடக்ட். 1500, 2500, 5000 வந்து கன்சிஸ்டன்சி ஸ்லாப், கன்சிஸ்டன்சி ஸ்டெப். மீதி வந்து 10, 25, 50. இந்த 3 என்னன்னு கேட்டா கேஷ்பேக் ஆஃபர் பிளஸ் கன்சிஸ்டன்சி ஸ்டெப். இதுதான் இன்றைய பாடம். சரியா? எல்லாத்தையும் ஒரு ஆள் சொல்ல முடிஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இதுக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்னுடைய நம்பரை வந்து நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க ஃபுல் பண்ணி எனக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னு வைங்களேன். நான் நேற்று நைட்டு படிச்சுக்கிட்டேன் சார், இது மாதிரி பண்ணியிருக்கிறேன் சார் அனுப்பி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இவ்வளவு நேரம் வந்து உங்களுக்காக வந்து காத்திருந்து சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு அர்த்தமாகும். அது வந்து எனக்கு என்னன்னு சொல்லாது ஹாப்பி ஆயிரும் நான். அதனால நீங்க அதை வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு 9:15 ஆயிடுச்சு. நீங்களாம் சாப்பிட போகணும். ஏற்கனவே மகேஸ்வரி மேடம் பாதி தூக்கத்துல இருக்கிறீங்க. நீ மீதி தூக்கத்துக்கு போய் தூங்கிருங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட சுவிட்சுடாவட்டும் மகாலட்சுமி மேடம் வாழ்த்துக்கள். யாராவது கருத்துரை சொன்னா 1 2 வரியில சொல்லி முடிங்க. யாராச்சும் பேசுறீங்களா? ஓவரால் ஏதாவது சம்மரி கொடுக்க முடியுமா யாராச்சும்? இல்ல நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்க, நான் நன்றி சொல்லிடுறேன். ஃபீட்பேக் சொல்லுங்க. யாரா 2 பேர்த்தையாவது கேட்டாங்களா? ஃபீட்பேக் சொல்லுங்க லீடர்ஸ். இப்ப வந்து சார் இவ்வளவு நேரம் நம்ம வந்து முக்கியமான விஷயம் சொல்லி கொடுத்திருக்காரு. தயவு செய்து ஒரு தேங்க்ஸ் நிச்சயமா எல்லாரும் சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை குயிக்கா சொல்றேன். ஃபீட்பேக் சொல்லுங்க சார். எமரால்ட் சார் வணக்கம். இந்த ஜூம்ல வந்து நாங்க இணைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா நீங்க வந்து இன்றைய எங்களுக்கு வகுப்பா வந்து ஆர்சிஎம்ல பிளான பத்தி எடுத்தீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னோட லெவலு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லாபோட லெவலு, இத வந்து எங்களுக்கு மெயினா வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா பின் லெவலும் இந்த லெவலும் ஸ்லாபோட லெவலும் தெரிஞ்சாதான் நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து லெவல வந்து முடிக்காம வந்து அதாவது ஸ்லாப முடிக்காம வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்து நமக்கு முழுமையா கிடைக்காம போகுது. அதாவது பின்ன வந்து நம்ம முடிச்சோம்னா நமக்கு ஓவரால் கமிஷன் வந்து இந்த கம்பெனி கொடுக்குது. அதே நிமிஷம் ஸ்லாப நம்ம முடிச்சோம்னா நமக்கு வந்து கமிஷனா பணம் கிடைக்குது சார். இந்த பெனிஃபிட்ட பத்தி நீங்க எங்களுக்கு ரொம்ப அருமையா இன்னைக்கு சொல்லி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிகவும் நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம் சார். சரி, ஒரு நிமிஷம். நான் ஹேமா மேடத்தை அன்மியூட் பண்றேன். ஹேமா மேடம் சொல்லணும். எனக்கு அவங்க வீட்டுக்காரர் கேட்காம சொல்லணும். சரி ஹேமா மேடம் எஸ்கேப் ஆயிராங்க. இருக்கீங்களா? போயிட்டாங்க பாத்தீங்களா? இருக்காங்க. ஹேமா மேடம் உங்களை அன்மியூட் பண்ணிக்குது. இருக்கீங்களா? எஸ் இருக்கேன் சார். ஃபுல்லா கேட்டேன் சார். ஸ்லாப் பத்தி பேசுனீங்க. அப்புறம் வந்து பின் லெவல் பத்தி
ஸ்லாப் பத்தி பேசுனீங்க சார், பின் லெவல் பத்தி பேசுனீங்க, கன்சிஸ்டன்ட் பிளான் பத்தி பேசுனீங்க. ஸ்லாப்னா மொத்தம் 9 ஸ்லாப் இருக்கு. கன்சிஸ்டன்ட் பிளான் எதுல இருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னீங்க. 1500, 25, அப்புறம் 5000 இது பத்தி பேசுனீங்க. அப்புறம் ஓப்பனருக்கு அப்புறம் ஈகிளுக்கு அப்புறம் ரன்னர், வின்னர், ஸ்டார் ஸ்டார் அத பத்தி பேசுங்க சார். எல்லாம் பேசினா ஒரு விஷயத்தை நீங்க வந்து கவனிக்காம விட்டீங்க. 5000 பிவி வந்து 12 மாசம் தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. எத்தனை மாசம் நானெல்லாம் எத்தனை மாசம் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 5000 பிவில இருந்து 2500 போறது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ்காரர் ஆயிட்டு 5000 இருந்து 10,000க்கு போனா கேஷ்பேக் கிடைக்கும்னு நினைச்சா பரவாயில்ல. 5000ல இருந்து மறுபடியும் 2500 போனா நாம என்ன செய்யறோம்? சின்ன ஸ்லாபுக்கு சின்ன ஸ்டெப்புக்கு போறோம். மேல் ஸ்டெப்ல இருந்து கீழ் ஸ்டெப்புக்கு போறோம். 5000 பண்ணது ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சதில்ல. அடுத்து 10,000 பண்ணி கேஷ்பேக் வாங்க வேண்டிய அந்த கேஷ்பேக் ஆஃபர் நீ தெரிஞ்சிட்டீங்களா இல்லையா? 3000 ரூபாய் கேஷ்பேக்கும் ஃப்ரீ ப்ராடக்ட் ரெண்டு சேர்த்து கிடைக்குதுல்ல. அதுக்கு கவனிச்சீங்களாமா? கவனிச்சேன் சார். அப்ப நீங்க 5000 பண்ணுங்க 2500 வரணுமா? நீங்க 2500 நிக்கிறீங்க. ஏன் 2500 ஒன்னா 5000 கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா 10,000 போகணும். எது பண்ணலாம் சொல்றேன் சார். மகாட்ட இன்ஃபார்ம் போகணும். 5ல இருந்து 10க்கு போகணும். 12 மணிக்குள்ள பண்ணாதான் எதுவுமே. சரிங்க சார். ஓகே. ஆமா 5000 பண்ணுவாங்க. 12 மாசம் முடிஞ்சா 10,000க்கு போவாங்க. அதான் ப்ரொமோஷன் சார். 10,000 பேருக்கு நான் என்ன சார் பண்றதுன்னு கேட்டா, நீங்க சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணுங்க. உங்க ஏரியாவோட கிட்டத்தட்ட 10-12 ரெஃபரல் வாங்கி கொடுத்துருக்காங்க மகாலட்சுமி மேடம். யூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டு நம்ம திருமண பிரச்சாரம் பண்ணோம். யூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டு பொருள் வாங்கி போனவங்களை எல்லாம் கூப்பிட்டு யூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டு என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஒரு இது போட்டாங்க, ரோட் ஷோ போட்டாங்க பாத்தீங்களா? நம்ம இவங்க கவிதா ராம்குமார் மேடம் அவங்க டீம் நேற்று ரோட் ஷோ போட்டாங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா பொருள் போட்டாங்க. அது மாதிரி கூட போட்டு நீங்க சேல் பண்ணலாம். கூடுதலா நம்ம பொருள் வச்சு இது 10 ரூபாய்ங்க, இது இவ்வளவு ரூபாய்ன்னு சொல்லி விற்கலாம். அது மாதிரி 10,000 பேருக்கு நீங்க பிளான் பண்ணுங்க மேடம். இல்லைன்னா 5000 பண்ணி பண்ணுங்க. என்ன பண்ணலாம் மேடம்? ஆமா மேடம், என்ன பண்றதா பிளான்? மகாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். சரி 5 கன்டினியூ பண்றீங்க இல்லையா? சரி பண்ணட்டும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. மகேஸ்வரி மேடம் நீங்க என்ன கை தூக்கிட்டே இருக்கீங்களா? மகா மேடம் முடிங்க. எஸ் சார். லீடர் சார் யாராச்சும் கொஞ்சம் குயிக்கா உங்க ஷேரிங் கொடுக்குறீங்களா? ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் பேசுறீங்களா யாராச்சும்? குயிக்லி ஃபாஸ்ட். ரொம்ப டைம் குறைவாயிடுச்சு. பேசுறீங்களா யாராச்சும்? இல்ல முடிச்சிடலாமா? ஓகே. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. முதல்ல நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா 33 பேர் இன்னைக்கு கலந்துக்கிட்டோம். ரொம்ப இதுல இருந்து என்ன தெரியுது, முடியும் போது 25 பேர் இருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த 25 பேர் முழுக்க இந்த ப்ரோக்ராம் கேட்கும் போதுதான் படத்தை ஃபுல்லா பார்த்து தான் புரியும். இந்த 25 பேர் நிச்சயமா வந்து புரிஞ்சிருக்கும். ஒருவேளை புரியலன்னா தப்பே இல்லை, தயவு செய்து குரூப்ல கேளுங்க, இல்ல பர்சனலா கேளுங்க, இல்ல சாருடைய நம்பர் இருக்கு அவரையும் கேளுங்க. புரியணும், எல்லாருக்கும் புரியணும். இது வந்து ஒரு பேஸ். இந்த பேஸ் புரிஞ்சா மட்டும்தான் அடுத்த ஏபிசிடி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்த விஷயங்கள் போகணும். சோ தயவு செய்து இதை நிறைய புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரங்கள்ல நம்ம சார் நிச்சயமா இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட். இது ஹோம்ஒர்க் எவ்வளவு பேர் இன்னைக்கு நைட்டு உட்காந்து நாளைக்கும் இத மறுபடியும் அந்த ஸ்லாப்னா என்ன இப்ப சொன்னது எல்லாமே அடுத்த வாரம் ஒரு ரிவ்யூவோட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப உற்சாகமா எல்லாம் கத்துக்கிட்டு சொல்லுங்க. ரிவ்யூவோட ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க சார், அது சூப்பரா இருக்கும். யாராச்சும் ரிவ்யூ பண்ணி சார் சொல்லிட்டாரு அடுத்த வாரம் ரிவ்யூவோட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த ஒரு வாரம் இல்லை, இந்த அளவுக்கு தரவா நம்ம இருந்து அடுத்த வாரம் ரிவ்யூல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம எம்நாடு சாருக்கு நன்றி. பாருங்க, ஒரே ஒரு ஜூம்ல வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. அதுவும் வைட்டல் லெவல் இன்ஃபர்மேஷன் பேஸ் வந்து எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்னொன்னும் கத்துக்கணும். நன்றி, வணக்கம். ஜெயாசியம் லீடர்ஸ். தேங்க்யூ எம்நாடு சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றிமா, நன்றி. வாழ்த்துக்கள். குட் நைட். குட் ஆர்சியம். ஜெயாசியம் நாளைக்கு 2 to 4 மீட்டிங்கு. நம்ம வந்து மகேஸ்வரி மேடமும் நம்ம கலைமாணி மேடமும் கலக்குறாங்க. உங்க உமன் எம்பவர்மெண்ட்ல இருந்து மேக்சிமம் ஆட்களை கொண்டு வந்து அதுல கலந்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு கத்துக்கிட்டுதான் மகேஸ்வரி மேடம் நாளைக்கு வெடிப்பாங்க அங்க. அது உங்களுக்கு இன்னொரு ரெனிவல் ஆயிரும். ரெனிவல் ஆகையினால இதை பயன்படுத்திங்க. கண்டிப்பா மகேஸ்வரி மேடம் நாளைக்கு வந்து தீபாவளி மத்தாப் மாதிரி பொறிவாங்க. நாளைக்கு கத்துக்கிட்டாங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஆல் தி பெஸ்ட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட்.
மகிழ்ச்சி உங்களுடைய முயற்சிகள் பலிக்கட்டும். பெண்கள் வந்து பெரிய முன்னேற்றத்தை அடைங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நாங்க தான் சார் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு